இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அரசியல் வேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை திருமங்கலம். இங்கே மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. டிஎம்கே ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி 505 தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அதில் 153வது தேர்தல் அறிக்கை அனைத்து துறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுடைய வேலையும் நிரந்தரம் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை முன்னிட்டு இந்த போராட்டம். தோழர்களே, தமிழக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியாக 153 என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, எந்த துறையிலும் ஒப்பந்த ஊழியர்கள் இருக்க மாட்டாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா என்ன நிலைமை இன்னைக்கு நமக்குன்னா, ஒப்பந்த ஊழியர்கள் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. மின்சார வாரியம் மட்டும் ஒன்றும் அதிசயமா இங்க இல்லை. என்ன விஷயம்னா, 10,000க்கு மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்பளம் இல்லாம வேலை செய்யறோம். இவ்வளவு கேவலமான நிலை எந்த தொழிலுமே கிடையாது. ஊரெல்லாம் விளக்கெறியுது, நாடெல்லாம் செழிப்பா இருக்குது, எல்லா கம்பெனியும் நல்லா இருக்குது. ஆனா மின்சார வாரியத்தில் வேலை செய்யற ஒப்பந்த ஊழியர்களுக்கு எந்த விதமான அடிப்படை கூலி இல்லாமல், எந்த விதமான சம்பளம் இல்லாமல் அத்துக்கூலியாக வேலை செஞ்சிருக்காங்க. என்னன்னா, கான்ட்ராக்ட் கேட்டு அக்ரிமெண்ட்ன்ற பேர்ல ஒரு சிறிய தொகையாக கூலி வழங்குறாங்க. தவிர அரசாங்கம் என்னன்னா, நம்மளுடைய உழைப்பை நம்மளை ஏமாத்தி நமக்கு தெரியாம சுரண்டுறாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு விலைவாசி ஏறுது, எல்லாரும் குடும்பம் நடத்தணும், ஆயிரக்கணக்கான பிரச்சனை அவங்க குடும்பங்கள் இருக்குது. ஆனா தோழர்களுக்கு என்னன்னா, உரிய சம்பளம் கிடைக்கல. எனவேதான் நம்முடைய கடலூர் மாநாட்டில் என்ன முடிவு எடுத்தோம்னா, ஒப்பந்த ஊழியர்களுக்கு தமிழக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன 151 படி பணியாணை வழங்க வேண்டும், அனைவர் வாழ்க்கையிலும் வெளிச்சம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் வைக்கும் விதத்துல தான் என்னன்னா, இன்னைக்கு மறியல் போராட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா எஸ்சி ஆபீஸ்லயும் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் நடக்குது. இன்னைக்கு தெரியும், தமிழக அரசாங்கம் ஒப்பந்த ஊழியர்களே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்த்தா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இங்க எல்லா தொழிலாளியுமே ஏமாற்றப்படுறாங்க. நீங்க டெய்லி பத்திரிகை படிக்கிறது தான் தெரியும். அதே மாதிரி பெருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, கார்பரேஷன் நகராட்சியில் உட்காந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் ஊதியம் கொஞ்சம் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளி பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்றவர்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் தொழிலாளிகளை வஞ்சிக்க கூடாது, தொழிலாளிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். குறிப்பாக தமிழக அரசாங்கம் வைக்க வேண்டுகோள் என்னன்னா, தமிழக முதல்வர் அவர்கள் மக்களுடைய முதல்வர் சொல்ற முதல்வர் அவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒப்பந்தங்கள் எல்லாரையும் அடையாளம் கண்டு உடனடியாக வருகின்ற நவம்பர் இந்த வருகின்ற அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 20 தீபாவளிக்கு முதல் கட்டமாக போனஸ் வழங்க வேண்டும். இவருக்கு போனஸ் வழங்குவது தான் இவருக்கு தீர்வு. போனஸ் வழங்கினாலே இவங்க அடையாளம் காணப்பட்டதாக அர்த்தம். இவங்களை அடையாளம் காணப்பட்டு முழுமையாக போனஸ் வழங்க வேண்டும். இவர்களுக்கு உடனடியாக படிப்படியாக பணி ஆணை வழங்கி தினக்கூலி அடிப்படையில் இவர்களை பணியெடுக்க வேண்டும் என்று தரம் தாழ்த்தி இருகரம் கூப்பி சிஐடி சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மின்துறை மத்தியம் சார்பாகவும் வேண்டுகோளை வைத்து இந்த மறியல் போராட்டத்தை வெற்றி அடை செய்த அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி. வணக்கம் தோழர்களே. தமிழக அரசு வாரியமே, தமிழக அரசு வாரியமே, பேசி தீர், பேசி தீர், ஒப்பந்த ஊழியர் பிரச்சனைகளை உடனடியாக பேசி தீர். தமிழக அரசு வாரியமே, தமிழக அரசு வாரியமே, பணி வழங்கிடு, பணி வழங்கிடு. ஒப்பந்த ஊழியர் அனைவருக்கும் மின்சார வாரியத்தில் பணி வழங்கிடுங்க என்று சொல்லி மறியல் போர், சிஐடிவின் மறியல் போர், மின் ஊழியர் மறியல் போர் வெள்ளட்டம் சிறக்கட்டும். தமிழக அரசு வாரியமே, தமிழக அரசு வாரியமே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. ஒப்பந்த ஊழியர்களை, ஒப்பந்த ஊழியர்களை இல்லை என்று சொல்லி வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. தமிழக அரசு வாரியமே, கம்பம் நடுவது நாங்கள் தான், கம்பி இருப்பது நாங்கள் தான், கறந்து கொடுப்பது நாங்கள் தான். இப்படி போனால் தொழிலாளி எப்படி வாழ்வான் தொழிலாளி? தமிழக அரசு வாரியமே நிறைவேற்றிடுக, நிறைவேற்றிடுக. தேர்தல் வாக்குறுதி 153 உடனடியாக நிறைவேற்றிடுக, உடனடியாக நிறைவேற்றிடுக. தமிழக அரசு வாரியமே நிறைவேற்றிடுக, நிறைவேற்றிடுக. தேர்தல் வாக்குறுதி 153 உடனடியாக நிறைவேற்றிடுக என்று சொல்லி மறியல் போர், சிஐடிவின் மறியல் போர், மின் ஊழியர் மத்தியில் மறியல் போர் வெள்ளட்டும் சிறக்கட்டும். தமிழக அரசு வாரியமே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. இந்த காலை நேரத்தில் தமிழகம் முழுவதும் கஷ்டப்பட்டு மின் வாரியத்தில் குடும்பம் என்றும் பாராமல் தினக்கூலியும் இல்லாமல் உழைக்கின்ற அனைத்து தொழிலாளர் வர்க்கத்துக்கும் நான் தலைகுனிந்து முதல் வணக்கம் சொல்கின்றேன்.
தமிழக அரசுக்கு புரியவில்லை. மழைன்னா கான்ட்ராக்ட் தொழிலாளி வேணும், வெயிலுன்னாலும் கான்ட்ராக்ட் தொழிலாளி வேணும். ஏன் அவங்களுக்கு குடும்பம் கிடையாதா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். அவங்க சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க? சொன்ன மாதிரி விலைவாசி அன்னை முதல் இன்னைக்கு இருக்குதா? ஜிஎஸ்டி ஒரு பக்கம் ஏறிட்டு போகுது, எல்லா பொருட்களுடைய விலையை ஏறிட்டு போகுது. ஒரு தொழிலாளி அவன் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பான்? இதன் மூலமாக தமிழக அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் சரி, உங்கள் அதிகாரிகளும் சரி, 4 சோத்துக்குள்ள ஏசி ரூம்ல இருக்கிறீங்க. கஷ்டப்பட்டு கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியின் நிலைமை என்ன என்று கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்திருக்கலாம். அவன் குடும்பம் வறுமையில் வாடுகிறதை சிந்தித்து பார்த்திருக்கலாம். குழந்தைகளுக்கு படிப்பு செலவு வேண்டாமா? இல்ல 3 வேளை சாப்பிடுறதுக்கு தகுதிதான் வேண்டாமா? தயவு செய்து இந்த முழக்கங்களை கேட்டறிந்தாவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்து கடைக்கோடியில் இருக்கும் எங்கள் தொழிலாளிகளையும் அவர்களின் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மின்வாரத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியருடைய மறியல் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரும் முதற்கண் வடசென்னை மாவட்ட குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒப்பந்த ஊழியருடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அத்துக்கூலிகளாக எந்தவித வருமானமும் இல்லாமல், எந்தவித நேரடி மின்வாரியத்துடைய சம்பளமும் இல்லாமல் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி தமிழக அரசு எல்லாரும் கவலைப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே தமிழகத்தினுடைய மற்றொரு பொதுத்துறை நிறுவனமான நம்முடைய போக்குவரத்து துறையிலே கிட்டத்தட்ட ஒரு 36வது நாட்டில் இன்றைக்கு வேலை நிறுத்தம் என்பது, உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஓய்வு பெறக்கூடிய காலத்திலே தனக்கு வழங்க வேண்டிய பண பலன்களை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அவருடைய பலன்களை கடந்த 2-2.5 ஆண்டுகளாக தராததை கண்டித்தும் அதையெல்லாம் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர் போராட்டம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் வேலை செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியருடைய குடும்பங்கள், பல லட்சம் பேருடைய வாக்கு இந்த அரசுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்களா, அல்லது போகின்ற நேரத்திலே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களா என்பது புரியவில்லை. ஆகவே நம்மை பொறுத்தவரை அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மின்சார வாரியமே நேரடியாக அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். மின்சார வாரியத்தில் இந்த ஆண்டு தீபாவளி போனஸ், நிரந்தர தொழிலாளிக்கு போனஸ் பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகின்ற போது இங்கே பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களுக்கும் அப்படிப்பட்ட கருணை தொகை என்பதை வழங்கி அவர்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய குடும்ப நிலைமை என்பது மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய குடும்பம் வாழ வேண்டும், அவருடைய பிள்ளைகள் படிக்க வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளெல்லாம் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிரதான காரணமாக இருப்பது நம்முடைய நிதி தான். ஆகவே அதை தர இந்த அரசு மறுக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு துறைகளிலே போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே அரசு ஊழியர்கள், ஒரு பக்கத்திலே ஆசிரியர்கள், மறுபக்கத்திலே செவிலியர்கள், மறுபக்கத்திலே இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளி, இன்றைக்கு நம்முடைய மத்திய
18வது மாநில மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அந்தந்த மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்துக்கு முன்னால் திரட்டி அவருடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு இந்த நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் அவருடைய நியாயமான கோரிக்கை மீது பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வு காணவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட இயக்கத்தை விரைவிலே கூடக்கூடிய நம்முடைய மாநில செயற்குழு கூட்டம் முடிவு செய்ய இருக்கிறது. ஆகவே தோழர்களே, ஏதோ இன்றைக்கு கிட்டத்தட்ட படிவம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 150லிருந்து 200 தோழர்கள் படிவம் பூர்த்தி செய்கிறார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஊழியருடைய எண்ணிக்கை என்ன? ஆக இன்றைக்கும் ஒரு சில பகுதி ஒப்பந்த ஊழியர்கள் நம் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த அணியிலே சிஐடியோடு இணைந்து ஒட்டுமொத்த போராட்டத்தை நடத்துவதன் மூலமாகத்தான், அதே போல தமிழ்நாடு முழுவதும் அந்த ஒப்பந்த தொழிலாளி ஒன்றிணைந்து போராடுகின்ற போதுதான் அந்த போராட்டத்துக்குண்டான ஒரு வலிமை என்பது கிடைக்கும். ஆக அப்படிப்பட்ட அந்த வலிமையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த அரசு இந்த நிர்வாகம் தீர்வு காண வேண்டும். அப்படி தீர்வு காண மறுக்கின்ற போது அடுத்த கட்ட இயக்கத்தை நம்முடைய மாநில செயற்குழு முடிவு செய்து தமிழகம் முழுவதும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது சென்னையிலே ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்தி கூட்டத்தை நடத்தி அவருடைய பிரச்சனைகளை இந்த அரசினுடைய கேளா காதுக்கும் இந்த மின்சார வாரியத்துடைய உயர்மட்ட அதிகாரிகளுடைய கேளா காதிற்கும் கொண்டு செல்வதற்குண்டான நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு முதல் கட்ட இயக்கம்தான் இன்றைக்கு நம்முடைய ஒப்பந்த தொழிலாளர்களுடைய இயக்கம். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து இப்படிப்பட்ட போராட்டத்தை மின்சார வாரத்தை நிரந்தரப்படுத்துகின்ற வரை நாம் சிஐடியு போராடும். அப்படி போராடுகின்ற போது இந்த வட்டத்திலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஒப்பந்த ஊழியரும் சிஐடியின் பின்னால் அணி திரண்டு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர்களை நாம் தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் பேச வேண்டியிருக்கிறது. அப்படி பேசி ஒரு அணியிலே கொண்டு வரும் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் அதை அமல்படுத்தி அந்த நிகழ்வை வெற்றிகரமாக்குவதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பெயர் என்ன ஐயா? ரவிச்சந்திரன். நீங்க என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? சிஐடியினுடைய மாவட்ட துணைத் தலைவர். இப்ப இந்த போராட்டம் அப்படின்றது எதற்கானது போராட்டம்? இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக மின் வாரியத்திலே சம்பளமே இல்லாமல் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான அடையாளம் காணுவதற்கான போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 15 வருடங்களாக நீங்க ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அதிமுக ஆட்சி இருந்தது, இப்பதான் டிஎம்கே ஆட்சி. அப்ப கடந்த காலத்துல 10 வருட காலம் அதிமுக ஆட்சி இருந்தது. அப்ப நீங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்தீங்களா, கோரிக்கை முன்னெடுத்தீங்களா? தொடர்ந்து அந்த தொழிலாளருடைய பிரச்சனை கையில் எடுத்து இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மின்வாரியத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்னால், அந்தந்த மண்டல அலுவலகத்துக்கு முன்னால், திட்ட அலுவலகத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட நியாயமான அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பல கட்ட இயக்கங்களை நடத்தி வருகின்றோம். அப்ப அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தாங்க. உங்களுடைய கோரிக்கைக்கு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க? அவங்க பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு மிகப்பெரிய நாட்டம் என்பது இல்லை. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் தான் ஒரு 10,000 கேங்மேன் தொழிலாளிய மின்வாரியத்தில் வேலைக்கு எடுத்தாங்க. அப்போது கூட நம்முடைய அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளி முதலிலே அடையாளம் கண்டு அவர்களை நிரந்தரப்படுத்தி
அதற்கு பின்னாலே நீங்கள் வெளியிலிருந்து எடுக்க வேண்டும் என்று நாம் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றம் ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்து இப்போதைக்கு ஒரு 10,000 பேர் எடுக்கிறார்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள், பின்னால் அது சம்பந்தமாக பேசி முடிவெடுப்போம் சொன்னதின் அடிப்படையிலே அடுத்த கட்ட இயக்கம் இன்றைக்கு மின்னூழியர் மத்திய அமைப்புடைய 18வது மாநில மாநாடு கடலூரில் நடைபெற்ற போது அந்த மாநாட்டுடைய முதல் தீர்மானமே மின் வாரியத்திலே பணியாற்றக்கூடிய அத்துணை ஒப்பந்த ஊழியர்களையும் அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்த வேண்டும், நியாயமான கூலியை மின்சார வாரியமே வழங்க வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கையை வைத்து அந்தந்த மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்துக்கு முன்னாலே அப்படிப்பட்ட இயக்கத்தை நடத்துவது என்று முடிவு செய்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 10,000க்கு மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் இன்றைக்கு மறியலிலே ஈடுபட்டு கைதாகி இருக்கிறார்கள். ஒரு சில பகுதியிலே காவல்துறை நாங்கள் கைது செய்வதற்கு எங்களுக்கு உத்தரவில்லை, ஆகவே கைது செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் கோஷம் போட்டுவிட்டு கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை உள்பட இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு வேண்டுகோளாக வைப்பது, நம்முடைய மின்சார வாரியத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அது தொடர்ந்து தொழிலாளியை வஞ்சிக்காத அரசு என்று சொன்னால் அதை நாம் தொடர்ந்து அவர்களை நிரந்தரப்படுத்துவது, இதற்கு அப்பாற்பட்டு சிஐடி சங்கத்துக்கு அப்பாற்பட்டு நமக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளும் இன்றைக்கு தமிழகத்திலே முதல்வரை சந்திக்கின்ற போது, தமிழக மின்வாரிய அமைச்சரை சந்திக்கின்ற போதெல்லாம் இப்படிப்பட்ட கோரிக்கையை இன்றைக்கு நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எவ்வளவு ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ஐயா? ஒரு 10,000 பேருக்கு மேல இருக்கு. தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட 505 தேர்தல் அறிக்கை டிஎம்கே கொடுத்தாங்க. இதுல எத்தனாவது தேர்தல் அறிக்கையாக மின் வாரியத்துக்கு கொடுத்திருக்காங்க? 153. என்ன சொல்லிருக்காங்க? 153ல 153ல வந்து இது மாதிரி 10 ஆண்டு அதுக்கு மேல் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள், அது எந்த நிறுவனமா இருந்தாலும் ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாகியும் கூட இன்னும் இந்த அரசு, இந்த மின்சார வாரியத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், மின்துறை அமைச்சர் அதில் வந்து கவனம் செலுத்தாது இருப்பது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. 4.5 ஆண்டு காலத்துல நீங்க போய் முதல்வரை சந்திச்சீங்களா? அதற்கான மனு கொடுத்துருக்கீங்களா? போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்கீங்களா? மந்திரியை பார்த்து கடிதம் கொடுத்திருக்கோம். நம்முடைய இடதுசாரி மந்திரி செந்தில் பாலாஜியா? செந்தில் பாலாஜி இப்ப இல்ல. இப்ப அவர் வந்து சிவசங்கரன் தான் இப்ப வந்து அமைச்சர். மனு கொடுத்திருக்கு, அவர் பிரிலையும் கொடுத்திருக்கு, சிவசங்கர்லையும் கொடுத்திருக்கு, முதலமைச்சரையும் சந்தித்து என்ன பதில் கொடுத்திருக்காங்க ஐயா? பதில்லாம் அவங்க எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம் தான். அதுதான். இப்ப இறுதியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழக அரசுக்கு? தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்துல தலையிட்டு தமிழகம் முழுவதும் வேலை செய்யக்கூடிய 10,000க்கு மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்களை, அனல் மின் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், ஜிசிசியிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அத்துணை பேரையும் அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இப்ப மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல இந்த போராட்டம் அப்படின்றது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இப்ப மழை ஸ்டார்ட் ஆயிட்டு இல்லையா? இப்ப உங்களுக்கு ஜனவரி மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? தமிழ்நாட்டுல எப்பயும் வந்து மழை வெயில் வந்துட்டே தான் இருக்கு. அதுல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒப்பந்த தொழிலாளி தான் ஊர் விட்டு ஊர் போய் வேலை செய்யறாங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதே சட்டமன்றத்தில் வேற எந்த துறையிலும் செயல்படாத மின்சார வாரியத்தில் 2 நாட்களிலே தமிழகம் முழுவதும் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்சாரத்தை சரி செய்திருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் தமிழ்நாடு மின்சார வாரியம் என்று புகழ்பாடிய அதே அந்த அரசு கூட அன்றைக்கு இவர்களை ஏறெடுத்து பார்க்காத நிலைமை என்பது இருக்கு. ஆகவே அந்த பணித்தன்மையை பொறுத்து அவருடைய அந்த வேலை நிறுத்தமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ இயக்கமோ
இவ்வளவு நடத்தியும் கூட இந்த அரசு செவிசாய்க்காமல் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டமான விஷயமா. ஐயா நீதிமன்றம் போயிருக்கீங்களா ஐயா? ஏற்கனவே வழக்கு நீதிமன்றம் இருக்குதா? வழக்கு இருக்கு. செவிலியர்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இப்ப வேலை ஒரு கொடுத்துருக்காங்க. பாட்டு இப்ப கொடுத்துருக்காங்க, நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வேலை ஒரு கொடுத்துருக்காங்க, பாட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. சோ அதற்கான முயற்சி நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, நாங்க வந்து இங்க மின்சார வாரத்துல வேலை செய்யக்கூடிய பகுதி நேர துப்புரவாளர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான். அதுலேயும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விடோஸ் தான் நிறைய பேர் அதில் வேலை செய்கிறாங்க. அப்போ அது கூட நீதிமன்ற வழக்கு நம்முடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய வைகை அவர்கள் தான் அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்திட்டு வராங்க. அது அதில் அநேகமாக இப்போ ஜட்ஜஸ்லாம் மாறி இருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து 3 மாதத்துக்கு இந்த ஜட்ஜி தான். ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கணும். காண்டர் தொழிலாளி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதி நேர தொழிலாளி, இவருடைய பிரச்சனைக்காகவும் தொடர்ந்து சிஐடி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தையும் நாங்கள் தருகிறோம்.